ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பார்த்தா ஒரு சூப்பரான பக்கு கைஸ், ஓகேவா. USDBRல ஓடிசி பக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இந்த பக்கை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா. ஃபுல்லாகவே கிடையாது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா. சூப்பராகவே எனக்கு ப்ராஃபிட் வருது இந்த பக் யூஸ் பண்ணி. அதனால தான் கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த பக்கை பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்திருக்கேன் கைஸ், ஓகேவா. நீங்களும் இந்த பக் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் கைஸ், ஓகேவா. ஈவன் 1 செகண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட நான் சொல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதாவது பக் தான், ஓகேவா. நான் சொல்ல வர பக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ், ஓகேவா. நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேவா. நான் ஏன் உங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ், ஓகே. அதாவது கோடெக்ஸ், பினமோ, ஐக்கிய ஆப்ஷன், ஒலின்டேட், பாக்கெட் ஆப்ஷன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். நீங்களும் இந்த சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகே. அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைஸ், ஓகேவா. இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க என்ன பக்னு பார்த்துலாம் கைஸ், ஓகேவா. இந்த பக் பார்த்தீங்கன்னா ஒன்லி USDBRல ஓடிசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஓகேவா. அசட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கு பார்த்தீங்கன்னா USDBRல ஓடிசி, ஓகேவா. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அந்த அசட்டு. USDBRல அசட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நிறைய பேர் எக்ஸ்பைரி டைம் என்னென்னு கேட்பீங்க, ஓகே. எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா. அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு $200 நான் யூஸ் பண்ண போகிறேன் கைஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில் 6 டைம் ஃப்ரேம் என்னென்னு கேட்பீங்க. அது பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ், ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் பக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க கைஸ், ஓகே. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 or 3 ட்ரேட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன், ஓகே. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ், ஓகே. நீங்கள் இந்த பக் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி டவுன் ட்ரேட் போடணுன்னா 5 செகண்ட்ஸ் தான், ஓகே. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும் கைஸ், ஓகே. 5 செகண்ட்ஸில், அதாவது 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டார்ட் ஆகும், ஓகே. நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா. இப்போ எதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் நான் ட்ரேட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேவா. நான் இந்த இடத்துல நான் காமிக்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. இந்த இடத்துல பார்க்குறீங்களா ஒரு க்ரீன் கேண்டில். இது பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஓகேவா. அந்த 5 செகண்ட்ஸில் க்ரீன் கலர் வந்தால் அப் ட்ரேடும், அதே அந்த 5 செகண்ட்ஸ் கேண்டிலில் ரெட் கலர் வந்தால் டவுன் ட்ரேடும் கைஸ், ஓகேவா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் கைஸ், ஓகேவா. இன்னும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குது, ஓகேவா. நியூ கேண்டில் ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணுவோம் கைஸ், ஓகே. 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஓகே. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா எப்போ வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 or 3 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிப்பேன் கைஸ், ஓகே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் பக்காக இருந்தாலும் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ட்ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து காமிப்பேன் கைஸ், ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேவா. இப்போ வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நியூ கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. வெயிட் பண்ணுவோங்க கைஸ், ஓகேவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ கேண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இந்த கேண்டில் பார்க்கக்கூடாது, அடுத்தது அதாவது 5 செகண்ட் அந்த டைம் பார்த்துங்க. இந்த இடத்துல நோட் பண்ணிட்டீங்களா. இந்த இடத்துல 5 செகண்டில் இப்போ ஒரு கேண்டில் வந்தது. இந்த கேண்டில் என்ன கலர் வருதோ அந்த ட்ரேட் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும், ஓகேவா. ரெட் கலர் நம்மளுக்கு டோஜியாக பாடி இருக்கான்னா பார்க்கக்கூடாது. கலர் தான் முக்கியம், ஓகேவா. என்ன கலரில் வருது நோட் பண்ணிட்டு சேம் கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடணும் கைஸ், ஓகேவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலர் ஒரு டோஜி மாதிரி வந்தது. அதனால் நான் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன், ஓகே. உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், ஓகேவா. அந்த டைமிங்கில் அந்த லெஃப்ட் சைடில் மேலே டைமிங் ஓடுதுல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா. அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா என்ன கலரில் வருதோ நீங்கள் அந்த ட்ரேட் தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் கைஸ், ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்ததுன்னா அப் ட்ரேடும், ரெட் கலரில் வந்தால் டவுன் ட்ரேடும், ஓகேவா. இந்த இடத்துல எனக்கு ரெட் கலர் வந்தது. அதனால் நான் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் நல்லா டீப்பாக தான் கைஸ் போயிட்டுருக்கு, ஓகேவா. பார்ப்போம் இது நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் கைஸ், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், ஓகேவா. நான் சொன்னேன்ல நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிச்சா உங்களுக்கு புரியுன்னு சொன்னால். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள், நான் அகைன்மே பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிக்கிறேங்க கைஸ், ஓகேவா. இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான், ஓகேவா. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப்பாக வின் ஆகிடுச்சு கைஸ், ஓகேவா. உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நான் ஏன் டவுன் ட்ரேட் போட்டேன்னா அந்த இடத்துல அந்த செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆனிச்சா. அந்த கேண்டிலோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர். நான் அகைன் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரேட் பார்த்தா நம்மளுக்கு ப்ராஃபிட் கைஸ், ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டார்ட் ஆகட்டும், நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப் ட்ரேடும் எடுத்து காமிக்கிறேன், டவுன் ட்ரேடும் எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் எடுத்து காமிச்சிட்டேன். வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் கைஸ், ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ கேண்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நியூ கேண்டில் ஸ்டார்ட் ஆகட்டும். ஓகே, ஸோ திருப்பியும் பாருங்கள். ஸோ திருப்பி நான் ட்ரேட் எடுக்கும்போது நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ அப்போ தான் புரியாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கைஸ். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ், நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே, ஸோ நியூ கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஓகே, ஸோ 5 செகண்ட்ஸில் இந்த நியூ கேண்டில் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த ரன் ஆகிற கேண்டில் தான் நீங்கள் நல்லா பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்தது, நான் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டேன். ஸோ ஓகேவா, பார்ப்போம். ஓகே, ஸோ இது ப்ராஃபிட் வருதா லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நான் ஏன் டவுன் ட்ரேட் போட்டேன்னு தெரிஞ்சிருக்குங்க கைஸ். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த 5 செகண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கேண்டில் வந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் முடிஞ்சுது. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேங்க. ஸோ ஓகே, ஸோ அந்த கேண்டில் முடிகிறதுக்குள்ளேயே அந்த கேண்டில்லே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா போனனால நான் இது கண்டிப்பாக ரெட்டில் தான் முடியுன்றனால ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேங்க. ஸோ ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போங்க. ஸோ ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்குது. ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக தான் போயிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் லாஸ் ஆகும்னு தான் நினைக்கிறேங்க. ஸோ ஓகேவா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரீஃபண்ட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ ஓகேவா, ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடுச்சு இந்த ட்ரேட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் போடுவோங்க. ஸோ ஓகே, ஸோ அதாவது இந்த கேண்டில் ரன்னிங்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்தது. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா ஸோ நான் அப்டேட் போட்டேன். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9 பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கேண்டில் என்ன கலராக வருதோ ஸோ நீங்கள் அதை அந்த கலர் ட்ரேட் தான் நீங்கள் போடணுங்க. ஸோ ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்ததுன்னா ஸோ நீங்கள் அப்டேட் போடணும். இதே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்துன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் போடணுங்க. ஸோ ஓகேவா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த பக் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சிம்பிளாக சொல்கிறேங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் அப்டேட் போகணுன்னா ஸோ 5 செகண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அதாவது ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கிடையாது, செகண்ட் 5 செகண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அதாவது 5, 6, 7, 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த கேண்டில் ஸோ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனாக வந்ததுன்னா நீங்கள் அப்டேட் போடணும். இதுவே பார்த்தீங்கன்னா ரெட்டாக வந்ததுன்னா டவுன் ட்ரேட் போடணுங்க. ஸோ ஓகேவா, ஸோ சிம்பிள் தான். ஓகேவா, ஸோ இந்த பக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான பக்கு. ஸோ ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்குது கைஸ். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 ட்ரேட்ஸ் போட்டால் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 வின் ஆகுது. ஓகேவா, ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க கைஸ். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு டெலகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க கைஸ். ஓகேவா, ஸோ டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸோ ஓகேவா, ஸோ இந்த பக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு டெலகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.